Hello, Adish Kumar, Technical Assistant, Puducherry Council for Science and Technology. For this month, my topic is do not let pets defecate in the public places. பொது இடங்களில் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற தலைப்பு தான் இது. My first slide is about introduction. Under the Environmental Public Health Act, it is an offense to leave behind your pet's poo, and owners who do not clean up after the pets in public areas can be fined up and given penalties in many countries. சுற்றுச்சூழல் சுகாதார பொது விதியின்படி பொது இடங்களில் வளர்ப்பு பிராணிகள் மலம் கழிப்பது என்பது தவறான ஒன்று மற்றும் அப்பிராணிகளின் உரிமையாளர் அதனை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றால் அவர்களுக்கு அபராதம் பல நாடுகளில் வழங்கப்பட்டு வருகிறது. Clean up after your pet and bin all litter. When walking your pet in public areas, bring along a small plastic bag or a piece of newspaper to clean your pet's poo and dispose of it into litter bins. பொது இடங்களில் உங்கள் வளர்ப்பு பிராணிகளை அழைத்து செல்லும்போது ஒரு சிறு பிளாஸ்டிக் பை மற்றும் காகிதத்தை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் பிராணிகளின் கழிவுகளை அகற்றி அதனை தொட்டிலில் வீச வேண்டும். Wash away your pet's poop. Don't forget to bring along a bottle of water to wash away your pet's poo on concrete surface in public areas. If left dirtied, the smell will attract other pets to poo in the same place too. So do your part because no one likes a smelly pathway. அதுபோல நடைபாதையில் உங்கள் செல்லப்பிராணிகளை அழைத்து செல்லும்போது தண்ணீர் பாட்டிலை நீங்கள் மறக்காமல் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு உங்கள் செல்லப்பிராணிகள் கழிவுகளை வெளியேற்றினால் அதனை நீரினால் தரையில் சுத்தம் செய்ய வேண்டும். அதனை சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் அதன் வாசனை மற்ற பிராணிகளுக்கு பரவி அந்த இடத்தை இயற்கை உபாதை செய்யும் இடமாக மாற்றிவிடும். இதனால் அந்த இடத்தை நீங்கள் சுத்தம் செய்து மற்றவர்கள் நடந்து செல்ல சுகாதாரமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். Is it illegal to not pick up pets' poop in India? In India, there is no such law, but as a responsible citizen, we must take care that the pets does not pee and poop in front of someone's house or in a park where people go for walks. One should try to find a place where there is less human traffic and preferably scoop the poop into a bag and later flush it in toilet. நம் நாட்டில் பொது இடங்களில் வளர்ப்பு பிராணிகள் கழிவுகளை வெளியேற்றும் தடுக்கும் பொருட்டு சட்டம் என்று எதுவும் இல்லை. நாம் தான் பொறுப்புணர்ச்சியோடு நமது செல்ல பிராணிகளை மற்றவர்கள் வீட்டில் அசுத்தம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் நாம் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நாம் நமது பிராணிகளை இயற்கை உபாதை செய்ய பழக்கப்படுத்த வேண்டும். How to dispose of pet's poop? It is now perfectly acceptable to use any general litter bin to dispose of your pet's poop. But if you can't find one, then do take it home with you. At home, it should be placed in the general domestic waste bin and not the food or garden bin. பொது குப்பை தொட்டியில் செல்ல பிராணிகளை கழிவினை வெளியேற்றுவதை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு நீங்கள் குப்பை தொட்டியில் இல்லா பட்சத்தில் வீட்டில் உள்ள பொது குப்பை தொட்டியில் இதனை வெளியேற்ற வேண்டும். Uses for pets poop. Pets waste compost can be used as a soil additive for revegetation, lawn establishment and planting beds. It should not be used on crops grown for human consumption when used in a potting mix or flower beds. செல்ல பிராணிகளின் கழிவுகளை உரமாக்கி மண்ணோடு கலந்து காய்கறி விளைவிப்பதற்கும் புல்தரை உருவாக்குவதற்கும் படிக்கை செடிகள் நடுவதற்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கழிவுகளை வயல் நிலங்களில் பயன்படுத்தக்கூடாது. What happens if you don't pick up pet's poop in public? The parasites and bacteria in pets' waste can be spread disease to other pets, and even if you are not properly picked up, E. coli and Salmonella
or some of the bacteria which are carried in pets waste. பொது இடங்களில் திறந்த வெளியில் செல்ல பிராணிகள் மலம் இருக்கும்போது பாக்டீரியா மற்றும் பூஞ்சான்கள் மற்ற வளர்ப்பு பிராணிகளுக்கு நோய்களை உருவாக்க காரணமாகின்றனர். எனவே இதனை உங்கள் வீட்டில் அசுத்தம் செய்தால் சுத்தம் செய்வது போல் நீங்கள் கருத்தில் கொண்டு பொது இடத்தில் சுத்தம் செய்ய வேண்டும். Conclusion. Okay. No one likes to scoop dog poop. Picking up after your dogs can seem like a huge grass core sometime. But unfortunately, it is important and a fact of life for dog owners, stating that the pet owners should have responsible, lifelong commitments towards their own pet, as pet parenting is a responsibility and not a casual interest. The advisory selection of pets should suit one's lifestyle, home, environment and economy. வளர்ப்பு பிராணிகளின் கழிவுகளை வெளியேற்றுவது பலரும் விரும்பத்தகாத செயலாக கருதுகின்றனர். ஆனால் ஒருவர் செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்பினார். இது எல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதுபோல இந்த தொகுப்பு மூலம் ஒருவர் இந்த வளர்ப்பு பிராணியை தான் வளர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. ஒருவருடைய விருப்பம், பிராணிகள் மேல் உள்ள ஆர்வம், தங்களுடைய பொருளாதாரம், சூழ்நிலை பொறுத்து உங்கள் வளர்ப்பு பிராணிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நன்றி, வணக்கம்.